கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். எப்பா பிசிசிஐ எவ்வளோ நாள் வெயிட் பண்றதுப்பானுங்கிற மாதிரி ராகுல் டிராவிட்டுக்கு அப்புறம் அடுத்த கோச் யாரு, இந்தியாவுடைய தலையெழுத்தை மாத்த போறது யாருன்னு சொல்லி அவ்வளோ கேள்விகள் இருந்தது. சில பேர் வந்துட்டு ஃபாரின் கோச் வருவாங்களா, இல்ல இந்தியாவோட ஹெட் கோச் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயரா இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ தலைவன் இருக்கும்போது பயம் எதுக்குப்பா, கோப்பை வேற அடிச்சு கொடுத்துருக்காங்க கேகேஆருக்காக, இதுக்கு மேல வேணுமான்னு சொல்லிட்டு கம்பீர் ஃபேன்ஸ் அவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அபிஷியலா சொல்லிட்டாங்க, கௌதம் கம்பீர் அடுத்த இந்தியாவுடைய ஹெட் கோச்சுங்க. சாம்பியன் டிராஃபி அண்ட் வேர்ல்ட் கப் நம்ம இவருக்கு கீழே தான் ஆட போறோம். சும்மா வெறித்தனமா இருக்க போகுதுங்கிறதுல மாற்றம் கிடையாது. என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய ராகுல் டிராவிட் அவருடைய எரா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சுங்க. இதுக்கு முன்னாடி ரவி சாஸ்திரி அவருடைய எராவும் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். நல்லாவே அவர் வந்துட்டு கோச் பண்ணாரு. ஸோ பிளேயர்ஸுக்கெல்லாம் ஃப்ரீடம் நிறைய கொடுத்தாரு. விராட் கோலி பக்கத்துல தான் எப்பவுமே வந்துக்குவாரு. ஸோ விராட் கோலியை கைட் பண்ணிட்டே இருப்பாரு. ஸோ கேப்டன் இப்படி பண்ணு, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்குவாட் எடுக்கலாமான்னு சொல்லிட்டு விராட்டுக்கும் அவருக்கும் ஏகப்பட்ட டிஸ்கஷன் இருக்கும். இவ்வளோ ஏன் பஸ்ஸில் கூட பக்கத்து சீட்ல ரவி சாஸ்திரி அண்ட் விராட் ரெண்டு பேரும் தான் வந்துட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமா க்ளோஸ். கோச் அண்ட் கேப்டன் பாண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அப்பதான் அந்த டீம் அப்படிங்கிறது வேற லெவலுக்கு போகும். ஸோ பிளேயர்ஸ் நல்லா பண்ணுவாங்க. ரெண்டு பேருமே ஒரே மாதிரி இருக்கணும். லைக் ஒரு ஸ்டீஃபன் ஃபிளமிங், ஒரு தோனி. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பேர் வந்துட்டு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு கோச் ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் கேப்டன்சி அதுவும் ரொம்ப முக்கியம். ரெண்டு பேருக்குள்ள பாண்டிங் அதுக்கு மேல முக்கியம் சொன்னோம். ஸோ அதை தாண்டி ராகுல் டிராவிட் வந்தாருங்க. அவருனாலையும் கடைசி வரைக்கும் போராடணும். ஸோ நம்மள 50 ஓவர் வேர்ல்ட் கப்ல மேட்சே லாஸ் பண்ணாம ஃபைனல் வரைக்கும் போனோம். ஆனா அவருக்கு ஒரு டிராஃபி வாங்கி கொடுக்க முடியல. அப்ப கூட அவர் ஃபீல் பண்ணாம பிளேயர்கள் எல்லாருமே தேத்திட்டு இருந்தாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம் விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அவருக்கு செம்மையான ஒரு சென்ட் ஆஃப் நம்ம கொடுத்துருக்கோன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா T20 வேர்ல்ட் கப் அடிச்சு அவர் கையில கொடுத்தாச்சு. விராட் கோலி கூட இந்தாங்க உங்களுக்காக தான் இந்த டிராஃபின் அப்படின்னு சொல்லும் போது அவருடைய செலிப்ரேஷன் பார்க்கணுமே, எப்பா உண்மையாலுமே பாராட்டி ஆகணும். நல்லாவே கோச் பண்ணாரு. எங்கேயுமே கோவப்பட்டதை நம்மளால பார்க்க முடியல. ராகுல் டிராவிட்டுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹேட்ஸ் ஆஃப்னு சொல்லிட்டு ஒரு நல்ல சென்ட் ஆஃபும் கொடுத்து அனுப்பியாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நியூ சாப்டர் தொடங்க போகுதுங்கிற விஷயம் தெரியும். ஆனா யாரு அப்படிங்கறதான் மிகப்பெரிய கேள்வியாவே இருந்தது. ஸோ வேற யாரு, கௌதம் கம்பீர் தான் அப்படிங்கிற நியூஸ் ஆல்ரெடி கசிஞ்சிருச்சுங்க. பட் இருந்தாலும் இன்னும் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு ஸ்ரீலங்கன் டூர் போறதுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லும்போது திடுதிப்புன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பிசிசிஐ சைட்ல வந்த அஃபிஷியலான ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, கௌதம் கம்பீர் ஹெட் கோச்சா அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காரு. ஸோ எது வரைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இப்போ சாம்பியன் டிராஃபி நடக்குது இல்லையா, ஸோ அதுக்கு ஐ மீன் இதுக்கப்புறமே இந்தியா டீமுக்கு அவர் தான் ஹெட் கோச். சாம்பியன் டிராஃபிக்கு அஃபீஷியலா அந்த ஸ்குவாட் ஃபுல்லாமே அதில் இருப்பாரு. ஸோ அதை தாண்டி வேர்ல்ட் கப்புக்கு இருப்பாராங்கிறது ஒரு சின்ன கேள்வி கூட தான். எவ்வளோ வருஷம் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறத இன்னும் ரிவீல் பண்ணல. ஆக்சுவலா அப்டேட் வந்தோடனே நானே போட்டுட்டேன். இன்னும் அந்த கான்ட்ராக்ட் எல்லாம் வந்துட்டு வரக்கு ஒரு நாள் 2 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு கன்ஃபார்ம் சாம்பியன் டிராஃபி வரைக்கும் அவர் தாங்க கோச். அந்த டிராஃபிக்கு வந்துட்டு ரோஹித் சர்மா கேப்டன், அது மட்டும் இல்லாமல் இவர் தான் ஹெட் கோச் அப்படிங்கிறத மாற்றமே கிடையாது. ஸோ கேகேஆர் கூட நம்ம பார்த்துருப்போம். இந்த வருஷம் இந்த கேகேஆர் டீம் என்னடா டே, ஒரு பட்ஜெட் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாதா, மிச்சல் ஸ்டாக்கு எதுக்கு இவ்வளோ கோடி, கௌதம் கம்பீர் என்ன இவ்வளோ கேவலமா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, தம்பி வெயிட் பண்ணுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் யூஸ் பண்ண விதம், ஹர்ஷித் ராணா ஒரு யங்ஸ்டர் அவர் கைட் பண்ண விதம், அவங்களுடைய டாப் ஆர்டர், சுனில் நரேனை ஓப்பனரா ப்ரொமோட் பண்ணதுன்னு சொல்லி பல மாற்றங்களை கொண்டு வந்தாருங்க. உண்மையாலுமே அந்த கேகேஆரை பொறுத்த வரைக்கும் டிராஃபி அடிக்கக்கூடிய சைடுன்னு யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆக்சுவலா பலமான சைடு தான், ஆனா டிராஃபிக்லாம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா கௌதம் கம்பீரோட கோச்சிங் நெக்ஸ்ட் லெவல் இருந்துச்சு. ஸோ ஓப்பனரா ப்ரொமோட் பண்ணது ஒரு நல்ல மூவ். அது மட்டும் இல்லாம ரசல பேட்ஸ்மேனை தாண்டி நிறைய தினமும் ஒவ்வொரு மேட்ச்லையும் பார்த்தோம் அப்படின்னா 4 ஓவர் போட வச்சாரு. அந்த ஸ்லோவர் பால் ஒர்க் அவுட் ஆச்சு. ஹர்ஷித் ராணாவுடைய பர்ஃபார்மன்ஸ் அண்ட் நம்மளுடைய மிச்சல் ஸ்டாக்குடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா பீக் லெவல்ல இருந்தது. ஒரு 10 மேட்சுக்கு அப்புறம் வெறித்தனமா பண்ணாரு. அண்ட் பில் சால்ட் அவருடைய கீப்பிங் நல்லா இருந்தது. அவரை தான் கீப்பரா இது பண்ணணும். இந்தியன் கீப்பர்ஸ் நிறைய பேர் இருந்தாலுமே அவர் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அடம்பிடிச்சு வாங்கினதாகட்டும். ஸோ எல்லாமே நல்லா பண்ணாருங்க. உண்மையாலுமே கௌதம் கம்பீருக்கு ஒரு ஹெட்ஸ் ஆப்னு சொல்லி நம்ம முடிக்கும் போது, ஸோ இந்தியாவுடைய ஹெட் கோச்சாவும் அப்பாயிண்ட் ஆயிருக்காரு அப்படிங்கிறது வேற லெவல் ஒரு விஷயம். நியூ எரா வந்துட்டு தொடங்க போதுங்க. நிறைய பேர் விராட் கோலிக்கு கௌதம் கம்பீருக்கு சண்டை அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பாங்க. பட் இருந்தாலும் அதை தாண்டி அவருடைய கோச்சிங் ஸ்டைல் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். என்ன பண்ண போறான்னு பார்க்கணும். ஸோ பழையபடி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரை ரொம்ப விரும்புவாருங்க ஜிஜி. ஸோ அதனால கண்டிப்பா சிக்கர்தவான் அந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் வரக்கான சான்ஸ் இருக்கா, இல்ல இருக்கிற பிளேயர்ஸ் வச்சு ரொட்டேட் பண்ண போறாரா, என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஸோ ஓவராலா எல்லாம் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.